la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் நிறைய விஷயங்கள், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அதற்கான அவேர்னஸுமே நமக்கு வந்துருச்சு. ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி நிறைய பேர் அவ்வளோவா பேசுறது கிடையாது. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்குமே ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி சொல்லுங்க மேம். நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்ல இந்த ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ்ல மாறி இருக்கு. ஆக்சுவலி 2010க்கு அப்புறம் அது 15 மில்லியனா சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடி 20 மில்லியனா இருந்துச்சு. அப்படி நார்மல் கவுண்ட் குறைஞ்ச மாதிரி ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கூட குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னால மேம்? இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் எல்லாமே. செமன்ங்கிறது ஒரு ஒயிட் கிரேஷான ஒரு லிக்விட். அதுல ஸ்பெர்மே இல்லாம கூட இருக்கும். ஏசோஸ்பெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல வெறும் அது ஒரு விஸ்கஸ் லிக்விடா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல செமனே இல்லாம இருக்கும். அது ஒரு இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் தான். இப்போ ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஒபிஸா இருந்தா கரு உண்டாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலுக்கும் அது பாசிபிளா மேம்? கண்டிப்பா. இப்போ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்மோக்கிங்கால நிறைய இன்ஃபர்டிலிட்டி ரீசன் ஆகும். அதுக்கு அடுத்து ஆல்கஹாலிக். தேர்ட் ரீசன் ஒபிசிட்டி தான். ஜென்ரலா ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஃபேட் லெவல் குறைச்சாலே அது சரி பண்ண முடியும். ஆனா கைனகோமேஷியா கண்டிஷன்ல கண்டிப்பா ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். சர்ஜரி அளவுக்கு போகிற மாதிரியே இருக்கும். ஊர் சைட்ல சொல்ற மாதிரி முருங்கைக்காய், முருங்கைப்பூ அதெல்லாமே ரொம்ப நல்லதுதான். முருங்கை இலை யூஸ் பண்ணி குக் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே ரொம்ப நல்லது. ஸ்டெம் எல்லாமே போட்டு சூப்பா எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. லைஃப் ஸ்டைலா கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒபிசிட்டி இல்லாம, எனக்கு ஒபிசிட்டி பேஷண்ட்ஸே 10 kg 15 kg குறைச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் தானா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ மேம் இப்போ இதெல்லாமே ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. இதனால சிம்டம்ஸ் அப்படிங்கும்போது ஹோமியோபதியில என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ ஆக்னஸ் காஸ்டர்ஸ்னு ஒரு மெடிசன் இருக்கு. கண்டிப்பா ஸ்குவாட். நான் என் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்குவாட் சொல்வேன். ஒரு டெய்லியுமே ஒரு 30 ஸ்குவாட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 90 ஸ்குவாட் வரைக்கும் டெய்லி பண்றவங்களுக்கு அவங்களோட ஹார்மோன், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இம்ப்ரூவ் ஆகிறதே பார்க்க முடிஞ்சுதான். அவங்களே ரொம்ப மேன்லியா ஃபீல் பண்ணதெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு த க்ரோத் ஹார்மோன்ஸ். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடக்ஷன், க்ரோத் ஹார்மோன் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்லீப்ல தான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஜென்ரலா கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு வரும்போது நம்ம எப்படி மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய மித் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணும் போதே ஓகே, தே வில் லேர்ன் சம் நாலேஜ். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஹோமியோபதி டாக்டர் சௌமியா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் நிறைய விஷயங்கள், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அதற்கான அவேர்னஸுமே நமக்கு வந்துருச்சு. இரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், இல்ல தைராய்டு பிரச்சனை, ஃபுட்ல என்ன மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி நிறைய பேர் அவ்வளோவா பேசுறது கிடையாது. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்குமே ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் மேல் இன்ஃபர்டிலிட்டி பத்தி சொல்லுங்க மேம். ஓகே. லாஸ்ட் 10 இயர்ஸா மேல் இன்ஃபர்டிலிட்டி நல்ல அவேர்னஸ் இருக்கு. முதல்லாம் ஃபீமேல் தான் ரீசன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய மூவிஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ கண்டிப்பா ஒரு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் வர சொல்றாங்க. 2 பேரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. லைக் பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கு. அதுவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஜென்ரலா ஒரு இன்ஃபர்டிலிட்டினா எப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தா மேரேஜ் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 இயர்ஸ் கண்டினியூஸா ஒன்னா இருந்து அப்பவுமே கன்சீவ் ஆகல அப்படின்னும் போது அது இன்ஃபர்டிலிட்டி ஆகுது. அண்ட் அகைன் ஃபீமேல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணது. அடுத்து இப்ப மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு பார்க்கும்போது 40% மேல் ரீசன்ஸா இருக்கு, 40% ஃபீமேல் ரீசன்ஸா இருக்கு. மீதி 10% கம்பைண்டா 2 பேரோட ரீசன்ஸும், இன்னொன்னு அன்டிஃபைன்டு ரீசன்ஸும் ஒரு 10% இருக்குது. மேல் 40% மேல் இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம
மெயினா வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன ரீசன் மேம்? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்கல் காஸ். ஜெனட்டிக்கல்னா வழி வழியா ஹெரிடிட்டியாவே அவங்க அதை வாங்கி இருந்திருப்பாங்க. அப்பா கிட்ட இருந்து தாத்தா கிட்ட இருந்து அந்த மாதிரி வந்தது ஹெரிடிட்டி காஸ்ன்னு சொல்றோம். அதுக்கடுத்து கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி. குழந்தை பிறக்கும் போதே சில அப்நார்மாலிட்டி இருக்கும். யூஸ்வலா வந்து 2 விரை இருக்கு இல்லையா, 2 டெஸ்டிகல்ஸ் இருக்கு இல்லையா. குழந்தை பிறக்கிற நிமிஷம் தான் அந்த டெஸ்டிகல்ஸ் வந்து அப்டமன்ல இருந்து கீழே ஸ்க்ரோட்டம்க்கு கிராயின்ஸ்க்கு வருது. ஸோ குழந்தை பிறந்த உடனே நம்ம கண்ணுக்கு அது எல்லாம் பாக்குற மாதிரி 2 விரையும் 2 டெஸ்டிகல்ஸும் இறங்கி இருக்கா அப்படின்னு கண்டிப்பா பாக்கணும். அது ஒரு அப்நார்மாலிட்டி. கன்ஜெனிட்டலா வந்து அந்த மாதிரி இறங்காம இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். இன்னொரு கண்டிஷன்ல வந்து ஒரு டெஸ்டிஸ் மட்டும் இறங்கி இருக்கும், ஒரு விரை இறங்கி இருக்கும், இன்னொன்னு இறங்காம இருக்கும். அது அப்டமன் கேவிட்டிலே இருக்கும். அது சம்டைம்ஸ் தானாவே இறங்கிரும். இல்லைன்னா இட்ஸ் சர்ஜரி ப்ரொசீஜர். அப்டமன்ல இருக்கிற அந்த வரைய கீழே இருக்கிறதுக்கு உண்டான சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பா நோட் பண்ணும். பட் ஜென்ரலி 1 டெஸ்டிஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கன்சீவிங். ஒரு வரையே போதும் கன்சீவ் ஆகிறதுக்கு. அது ஹெல்தியா இருக்கணும். அது ஹெல்தியா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல் ஃபைன். நிறைய காசஸ் இருக்குன்னு சொன்னா இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து கன்ஜெனிட்டலா ஃபேமிலி ஹெரிடிட்டியால வந்தது. அதுக்கு அடுத்து அனாமலியா அப்நார்மாலிட்டி எதனா இருக்கிறது. அப்நார்மாலிட்டிலே இன்னும் 2-3 நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த லைக் பெனிஸ், 2 ஸ்க்ரோட்டம், அதுக்குள்ள இருக்க டெஸ்டிஸ், அந்த டெஸ்டிஸ்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ் எபிடிடமிஸ் அந்த ரொம்ப குட்டி குட்டியா மைனரா டியூப் மாதிரி அது மூலியமா தான் செமன் வெளியில வரும். அந்த டியூப்ல பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதுவுமே கண்டிப்பா ஒரு இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ்க்கு உண்டாகும். ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் இருக்கு, அம்மெல்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்கு அடுத்து டிபி இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன்ல எல்லாம் என்ன ஆகும்னா அந்த எபிடிடமிஸ் வாஸ் டிஃபரன்ஸ் சொன்னா இல்லையா, அது ரெண்டுமே வந்து பிளாக்கேஜ் ஆயிடும். அந்த வாஸ் டிஃபரன்ஸை தான் வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணும் போது லைக் குடும்ப கட்டுப்பாடு பண்ணும் போது டைப் பண்ற டியூப் அதுதான். சரி, அதுல பிளாக்கேஜ் எதனா இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து மேஜரா ரொம்ப பெரிய ரீசன் வந்து வெரிகோசில்னு சொல்லுவாங்க. அக்வேட் காஸ் 40% வந்து வெரிகோசல் தான் 100ல வந்து இந்த மாதிரி ஆகுறது. அது நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். மெடிசன்ஸ் மூலியமாவும் சர்ஜரி மூலியமாவும் சரி பண்ணிட முடியும். வெரிகோசில்னா என்ன அப்படின்னா, ஆர்ட்ரினா பியூர் பிளட் எடுத்துட்டு வருது, வெயின்னா இம்பியூர் பிளட் எடுத்துட்டு வருது. அந்த டெஸ்டிகல்ஸ்க்கு மேல இருக்க வெயின்ஸ் எல்லாமே ரொம்ப டைலேட்டட் ஆயிரும். அந்த வெயின்ஸ் எல்லாம் ஸ்வெல்லன் ஆகும். யூஸ்வலா வெரி வீக்கம்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி வெரிகோசில் வரும்போது அப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் உண்டாகும். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ரீசன்ஸ் தான், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இப்போ ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கணும்? கண்டிப்பா நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்ல வந்து இந்த ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ்ல மாறி இருக்கு. ஆக்சுவலி வந்து 2010க்கு அப்புறம் வந்து அது 15 மில்லியனா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு எம்எல்ல 15 மில்லியன் சொல்றோம் இல்லையா. இது ஒரு 10 to 20 இயர்ஸ் முன்னாடி 20 மில்லியனா இருந்துச்சு. இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட்டுமே நமக்கு குறைஞ்சிருச்சு. இது 2010ல ஹூ வெளியிட்ட லைக் பேப்பர்ஸ்ல வந்து 15 மில்லியன். இப்போ வந்து ஒரு எம்எல்ல 15 மில்லியனுக்கு மேல இருந்தா 200 மில்லியன் வரைக்குமே இருக்கும். அது நார்மல் கவுண்ட். அப்படி நார்மல் கவுண்ட் குறைஞ்ச மாதிரி ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கூட குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னால மேம் இதெல்லாம்? லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் எல்லாமே. கண்டிப்பா அதெல்லாமே வந்து ஒரு ரீசன் தான் இன்ஃபர்டிலிட்டில. ஃபர்ஸ்ட் நார்மல் கவுண்ட் 15 மில்லியன் to 200 மில்லியன் இருக்கணும். அதுக்கு குறைஞ்சாலும் இன்ஃபர்டிலிட்டி. அதுக்கடுத்து ஸ்பெர்ம் வந்து செமன் இருக்கு இல்லையா. செமன்ங்கிறது ஒரு ஒயிட் கிரேஷான ஒரு லிக்விட். அதுல ஸ்பெர்மே இல்லாம கூட இருக்கும். ஏசோஸ்பெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல வெறும் அது ஒரு விஸ்கஸ் லிக்விடா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல செமனே இல்லாம இருக்கும். அது ஒரு இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் தான். ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல நார்மல் கவுண்ட் வந்து 15 மில்லியனுக்கு மேல இருக்கணும். அந்த 15 மில்லியனுக்கு கீழே இருக்கும் போது அதுவுமே ஒரு இன்ஃபர்டிலிட்டி ரீசன், ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டினோஸ்பெர்மியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து ஹெட், நெக்கு, டெய்லு அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். அதோட மொட்டிலிட்டினா அந்த டெய்ல் மூலயமா தான் அது நீந்தி கர்ப்பப்பை அடைஞ்சு கர்ப்பப்பையில இருக்கிற எக் வரைக்கும் ரீச் ஆகுது. அந்த மொட்டிலிட்டி குறையும் போது அதுவும் இன்ஃபர்டிலிட்டி ரீசனுக்கு உண்டாகுது. இப்போ ஒரு நல்ல ஸ்பெர்ம் நல்ல ஹெல்தியா அது டெய்லோட இருந்தா மட்டும்தான் அது ஓவம் எக்க ரீச் பண்ண முடியும், ஓவம்ல இருக்கிற எக். ஸோ அந்த மொட்டிலிட்டி இல்லைன்னா அது நீந்தி போகவே முடியாது இல்லையா. ஸோ அது ஒரு கண்டிஷன். அதுக்கு அடுத்து ஆஸ்டினோஸ்பெர்மியா நம்ம பேசணும் இல்லையா. அதே மாதிரி அந்த ஸ்பெர்மோட மார்பாலஜி, ஹெட் 2 ஹெட் இருக்கிறது, டெய்ல் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது, அதுல வேரியேஷன் இருந்ததுனால இன்ஃபர்டிலிட்டி தான். ரொம்ப மெயினா கவுண்ட் கம்மியா இருந்தா
அதுக்கு அடுத்து மொட்டிலிட்டி இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் 32% மொட்டிலிட்டி இருந்தாதான் வந்து ஒரு ஹெல்தி ஓரளவுக்கு ஃபெர்டைல் லைஃப் லீட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து அதோட மார்ஃபாலஜில சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஹெட் டிஃபார்மிட்டி இருக்கு, டெய்ல் டிஃபார்மிட்டி, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி இப்ப வந்து ஃபீமேல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒபிசா இருந்தா வந்து கரு உண்டாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலுக்கும் அது பாசிபிளாமா? கண்டிப்பா. இப்போ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்மோக்கிங்கால நிறைய இன்ஃபர்டிலிட்டி ரீசன் ஆகும். அதுக்கு அடுத்து ஆல்கஹாலிக், தேர்ட் ரீசன் ஒபிசிட்டி தான். அதுக்கு அடுத்துதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இது எல்லாமே ரொம்ப இன்க்ரீசிங் ரீசன்ஸா இருக்கு. அவங்களுக்கு கவுண்ட் கூட ரொம்ப நார்மலா இருந்திருக்கும், ஆனா வந்து கன்சீவ் ஆகாம இருப்பாங்க. என்னன்னு பார்க்கும்போது லைக் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பேசும்போது யூ ஃபைண்ட் தம் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிக், இந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். இன்னும் சொல்ல போனா அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கூட ஸ்பெர்ம் கவுண்ட்லயும் கன்சீவ் ஆகிறதுலயும் இட் மேக்ஸ் பிக் சேஞ்ச். ஏன்னா அதுவுமே ஒரு க்ரோத் ஹார்மோன் தான். யூஸ்வலா வந்து நம்ம பிரெயின்ல இருந்து ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தான் எல்லாமே 2 ஹார்மோன்ஸ் FSH, LSH. இது LH, இது ரெண்டுமே ஃபீமேலுக்கும் இருக்கும் மேலுக்கும் இருக்கும். இந்த FSHங்கிற ஹார்மோன் தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. LHங்கிற ஹார்மோன் தான் மேலுக்கு உண்டான டெஸ்டோஸ்டரான் ப்ரொடக்ஷனை ஹெல்ப் பண்ணுது. யூஸ்வலா வெறும்னே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் மட்டும் இல்லாம நம்ம ஒரு பியூபர்ட்டி பத்தி யூஸ்வலா சொல்லுவோம். மேல் பியூபர்ட்டி ஏஜ் வந்து முதல்லாம் வந்து 16 to 18 இருந்தது. இப்பெல்லாம் 12 to 16 தான். அந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், செகண்டரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். மெயினா வந்து வாய்ஸ் உடையிறது, அதுக்கப்புறமா வந்து பியூபிக் ஹேர் வளர்றது, அந்த மாதிரி ஆக்சிலரி ஹேர் வளர்றது, மென்னுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க முடியல. அப்போ ஒரு 16க்கு அப்புறம் 18க்கு அப்புறமே வந்து அந்த குழந்தைக்கு சரியான ஹேர் டெவலப்மெண்ட் இல்ல பிரெஸ்ட் ரொம்ப அதிகமா ஃபேட் டெபோசிஷன் இருக்கு, கைனகோமேஷியான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லைக் பூப்ஸ் டெவலப்மெண்ட் இன் த மேல். அது வந்து கைனகோமேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஃபேட் லெவல் குறைச்சாலே அது சரி பண்ண முடியும். ஆனா கைனகோமேஷியா கண்டிஷன்ல கண்டிப்பா ஃபேட் டெபோசிஷன் இருக்கும், சர்ஜரி அளவுக்கு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்பவே நம்ம நோட் பண்ணணும், குழந்தைகிட்ட குழந்தை இல்லை அவங்க அடல்ட் ஆயிடுறாங்கல்ல, அப்போ சேஞ்சஸ் இருக்குதா என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம. அதே மாதிரி மேம் இப்ப ஃபுட்ல நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் சாப்பிடணும், ஃபுட் மூலமாவே சில பேர் கியூர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு. சோ என்ன மாதிரியான ஃபுட் முதல்ல நம்ம எடுத்துக்கணும்? கண்டிப்பா ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஹெல்தி ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். மெயினா வந்து எல்லாமே வந்து புரோட்டீன் தான். புரோட்டீன் இஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த செல். நான் எப்பவுமே புரோட்டீன் எடுங்கன்னு எல்லாத்துலயும் அதை தான் சொல்லுவேன். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காய்கறி, கீரை, பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில நியூட்ரியன்ஸ் தேவைப்படும் ஆக்சுவலி இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு. L-கார்னிட்டின், ஓகேவா? அது வந்து ஜிங்க், செலினியம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யூஷுவல் அலோபதி டாக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அது வந்து நல்ல நியூட்ரிஷியன்ஸ் இருக்கிற மாதிரி தான். ஹோமியோபதியிலயும் ஜிங்க்னு ஒரு மெடிசன் இருக்கு, செலினியம்னு ஒரு மெடிசன் இருக்கு. இதெல்லாமே வந்து ஜெனரல் சப்ளிமெண்ட்ஸ். ஃபுட்லயும் இருக்கும். ஃபுட்ல சரியா போகாத பட்சத்துல, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்க பட்சத்துல நம்ம வந்து சப்ளிமெண்டா இதெல்லாம் கொடுக்கலாம். ஜென்ரலி நட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா நட்ஸுமே நல்லது. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ், கிரேப்ஸ், அது எல்லாமே கொடுக்கலாம். வால்நட்ஸ், அது எல்லாமே எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸ் நல்லது. அதுக்கு அடுத்து சிக்கன், ஜென்ரலா புரோட்டீன், அது எல்லாமே நல்லது. ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனா வந்து நம்ம ஊர் சைட்ல சொல்ற மாதிரி அந்த முருங்கைப்பூ, அதெல்லாமே ரொம்ப நல்லதுதான். முருங்கை இலை யூஸ் பண்ணி குக் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே ரொம்ப நல்லது. ஸ்டெம் எல்லாமே போட்டு சூப்பா எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுக்கு. இட் ரியலி பிரிங்ஸ் சேஞ்சஸ். செவ்வாழை எடுத்துக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபுட். அப்படின்னா லைஃப் ஸ்டைலா வந்து கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒபிசிட்டி இல்லாம, எனக்கு ஒபிசிட்டி பேஷண்ட்ஸே வந்து 10 kg 15 kg குறைச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் தானா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ மேம் இப்ப இதெல்லாமே ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. ஒபிசிட்டி வந்து இட் பேவ்ஸ் வே ஃபார் எவ்ரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், எல்லாத்துக்கும் ரீசன்ஸா இருக்கும். இதை தாண்டி வந்து பிபி டேப்லெட்ஸ், டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா, கேன்சர் டேப்லெட்ஸ், இதெல்லாம் கூட இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன்ஸ் உண்டாக்கும். மேம் இப்ப அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க மேம்? ஃபர்ஸ்ட் அலோபதியில ஜென்ரலா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க. என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் செமன் அனாலிசிஸ் எடுத்து பார்ப்பாங்க. செமன் அனாலிசிஸ்ல ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளவு இருக்கு என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. நான் முதல்ல
முதல்ல சொன்ன மாதிரி டியூபல் பிளாக் இருக்கும், அந்த வாஸ்ட் டிஃபரன்ஸோட பிளாக்கேஜோ எபிடிட்டமிஸ்ல பிளாக்கேஜோ இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஆப்ரேட் பண்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு போவாங்க. என்ன ரீசன்னு பார்க்கணும், நம்ம டயக்னோசிஸ் என்ன கவுண்ட் தான்னா ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் மூலியமா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்துல சில கண்டிஷன்ல வந்து ஆர்கைட்டிஸ்னு ஒன்று ஆகும். யூஸ்வலா வந்து ஹாக்கி பிளேயர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகும். இன்ஜுரி எல்லாருக்கும் ஆகும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன ஆகும்னா ஆக்சுவலி ஒரு த்ரெட் மூலியமா தான் வந்து அந்த டெஸ்டஸ் வந்து ஹேங்கிங்கா தான் இருக்கும். சரியா, ஹாக்கி பேட்டோ இல்ல பாலோ, அதனாலதான் இந்த காட் போட்டு விளையாடுவாங்க. ஒரு மீம் இருக்குல்ல, நமக்கு வந்து இந்த இதுக்கு ஒரு காட் பிரைவேட் பார்ட்ஸ்க்கு காட் கண்டுபிடிச்சிட்டாங்க, 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிரெயின் முக்கியம்னு ஹெல்மெட் கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த மாதிரி அந்த காட் யூஸ் பண்ணா இட்ஸ் ஆல் சேஃப். சப்போஸ் பாலோ இல்ல பேட்டோ அடிபட்டுருச்சுன்னா அந்த கார்ட் வந்து ஸ்பைரலா சுத்திட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி படிக்கும் போது ஒரு கேஸ் பார்த்தேன். ஒரு 12 இயர் கிட் தான், ஹீஸ் ஹாக்கி பிளேயர். அவனுக்கு 3 டேஸா 2 டேஸா பால்ஸ்ல பெயின், சின்ன பையன் தானே எதனா அடிபட்டிருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. 3rd டே 4th டே ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவனோட டெஸ்டஸ் அழுகி போச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்பைரலா அது வந்து விளையாடும் போது இன்ஜுரி ஆயிருக்கு, ஃபுல்லா சுத்திக்கிட்டு பிளட் சர்க்குலேஷனே இல்லாம ஆர்கைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டஸ் வந்து அழுகிடுச்சு லிட்ரலி. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் தான். அதெல்லாமே வந்து இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ்க்கு இருக்கும். பொதுவாகவே இப்போ வந்து கேர்ள்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தைராய்டோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் வச்சோ அவங்களுக்கான பிரச்சனை வந்து நம்ம முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதுவே மேலுக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கான சிம்டம்ஸ் இதற்கு முன்னாடி நமக்கு காட்டுமா? கண்டிப்பா காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு டிசையரே இல்லாம இருக்கும். செக்ஷுவல் டிசைர் இல்லாம இருக்கிறதுமே வந்து அது ஒரு ரீசனா இருக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு டிசையர் இருக்கும், பட் வென் தே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்காது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறதே வந்து பெரிய இன்ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் தான். இதுல 2 இருக்கு. ஒன்னு வந்து ஆன் எஜாகுலேஷன் சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் ஆகியுமே அவங்களால வந்து எஜாகுலேட் பண்ண முடியாது, கம் பண்ண முடியாம இருக்கிறது ஆன் எஜாகுலேஷன். ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் தான் இப்ப நிறைய பேர்கிட்ட நம்ம பாக்குறது. லைக் வித்தின் அ மினிட் எஜாகுலேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பெரிய இஷ்யூவா இருக்கு. ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. என்னோட நிறைய பேஷன்ஸ் வந்து லிட்டரலி ரெக்கவர் பண்ணியிருக்கேன். பட் இப்ப பரவலா வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு. இது வந்து ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டராகவே பாக்குறோம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டியா பாக்குறோம். நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஆங்ஸைட்டிலேயே வந்து அவங்களுக்கு ப்ரீமெச்சூரா எஜாகுலேட் ஆயிடுது. ஆஸ் ஏர்லி அஸ் லைக் இனிஷியேட் பண்ணும் போதே ஆயிடும். லைக் பிஃபோர் செக்ஸே கூட சம்டைம்ஸ் எஜாகுலேட் ஆயிடும். when they initiate செக்ஸ் அப்பவே எஜாகுலேட் ஆயிருது. அதான் அதுக்கப்புறம் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வித்தின் மினிட் லெஸ் தேன் அ மினிட்குள்ள எஜாகுலேட் ஆகிறது தான் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணும். அந்த மாதிரி இதனால சிம்டம்ஸ் அப்படிங்கும் போது ஹோமியோபதியில என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ ஆக்னஸ் காஸ்டஸ்னு ஒரு மெடிசன் இருக்கு. செலீனியம், ஜிங்க் எல்லாம் நான் சொன்னால அதெல்லாமே வந்து ஜென்ரல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் மாதிரி அதுவும் மெடிசன்ஸா இருக்குது. அதுக்கப்புறம் கல்கேரியா கார்பன் ஒரு மெடிசன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான ட்ரக்ஸ். இந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி இந்த மெடிசன்ஸோட நான் கண்டிப்பா எல்லாமே சொல்லுவேன். ஃபுட் என்ன எடுக்கணும், என்ன எடுக்கக்கூடாது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஜென்ரலா ஹெல்ப் பண்ணுவேன். யூஸ்வலா வந்து ஒரு பெரிய டிப் வந்து மென்னுக்கு வந்து உமனுக்குமே வந்து அந்த கெகில்ஸ் எக்ஸசைஸ் நான் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பேசும்போது சொன்னேன். யூரினரி பேசேஜ், வெஜினல் பேசேஜ், ஆனல் பேசேஜை வந்து இழுத்து விடுறது வந்து ஃபீமேலுக்கு வந்து பிரெக்னன்சிக்கு ரொம்ப நல்லது. நார்மல் பிரெக்னன்சிக்கு, ஃபீமேல் ஃபெர்டைல் லைஃபுக்கு, பிசிஓடி குறையறதுக்கு எல்லாத்துக்கும். அதே மாதிரி மேலுக்குமே வந்து கெகில்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது மேலோட ஃபெர்டைல் லைஃபுக்கு. யூரினரி பேசேஜ், ஆனல் பேசேஜ் இழுத்து விடுறது இதுவே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் மாதிரி தான். they will get good control in their coming or ejaculation. ஓகே, அதுக்கு அடுத்து கண்டிப்பா ஸ்குவாட். நான் என் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்குவாட் சொல்வேன். ஒரு டெய்லியுமே ஒரு 30 ஸ்குவாட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 90 ஸ்குவாட் வரைக்கும் டெய்லி பண்றவங்களுக்கு அவங்களோட ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இம்ப்ரூவ் ஆகிறதே பார்க்க முடிஞ்சுதான். அவங்களே வந்து ரொம்ப மேன்லியா ஃபீல் பண்ணதெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி என் பேஷண்ட் வந்து இப்போ பயங்கரமா இருக்கு மேம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் ரொம்ப 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 நல்லது. அது அவங்களோட கிளான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் உட்காந்து பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்குவாட் ஜென்ரலாவே மென் வந்து ஸ்குவாட் பண்றது அவ்வளோ நல்லது. நான் என் பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், ப்ரஷ் பண்ணும் போதுக்காவது ஒரு 30 ஸ்குவாட் பண்ணிடுங்க டெய்லியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்குவாட்ஸ் 30 ஸ்குவாட்ஸா 3 செட்ஸா பண்ணும் போது டெய்லியுமே அதை ரெகுலரா அவங்க லைஃப் ஸ்டைல்ல வச்சுக்கும் போது
ரொம்ப ஹெல்தியா இருக்கும், டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன், அவங்களோட ஸ்பெர்முமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இப்போ யூஸ்வலா வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஒரு பேசிக் ஃபுட் அண்ட் டயட், வாக், ஹெல்த், யோகா இதெல்லாம் சொல்லி தான் நாங்க லெட் தம் ட்ரை ஆன் நேச்சுரல்னு தான் அனுப்புவோம். அதுக்கப்புறம் தான் அதால அச்சீவ் பண்ண முடியல அந்த 3 months அப்படின்னும் போது திரும்பி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா ஒரு ஹெல்தி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்தியான ஃபுட், எக் எல்லாம் ரெகுலரா எடுத்துக்கலாம். எக்ல எல்லாம் ஜிங்க் இருக்குது, அந்த ஃபேட்டுமே வந்து குட் ஃபேட் தான், அந்த புரோட்டீனுமே கண்டிப்பா தேவை. அண்ட் அகைன் ஸ்லீப், நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு த க்ரோத் ஹார்மோன்ஸ். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடக்ஷன், க்ரோத் ஹார்மோன் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்லீப்ல தான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இப்போ லிட்ரலி ஸ்லீப்பே ரொம்ப கம்மியாயிடுச்சு, 1 or 2க்கு படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்ப ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு நாளுக்குள்ள உங்களுக்கான அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும்? 3 months to 6 months கண்டிப்பா. அட்லீஸ்ட் 3 months ஆகுது நான் மெடிசன் எடுக்க சொல்லுவேன். இட் இஸ் லைக் ஒரு 100 days ஜேர்னி மாதிரி. கண்டிப்பா இது எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த 100 daysமே எல்லாமே ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அது ஃபர்ஸ்டே சொன்னால அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி இருந்துச்சு அவங்களுக்கு. ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன்ஸோட தான் வந்திருந்தாங்க. கிராஜுவலி எல்லாமே டெவலப் ஆச்சு. அவங்களுக்கு ஸ்குவாட்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுவும் இம்ப்ரூவ் ஆச்சு. அவங்களோட எரெக்ஷன் டைம் இம்ப்ரூவ் ஆச்சு. யூஸ்வலா மென்னுக்கு அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கும்ல, நிறைய டவுட்ஸோட இருப்பாங்க. தே ஓன்ட் டிஸ்கஸ் வித் எனிபடி, அது அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணும்போது ஜென்ரலா கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு வரும்போது நம்ம எப்படி மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய மித் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணும் போதே வந்து ஓகே, தே வில் லேர்ன் சம் நாலேஜ், அது கெயின் சம் நாலேஜ். அது மூலயமா அவங்களால நல்ல பண்ண முடியும். ஹோமியோபதியில கலாடியம்னு ஒரு ட்ரக் இருக்கு. அது வந்து இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொடுத்த பேஷண்ட்ஸ் கிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்திருக்கேன். அண்ட் அகைன் நியூட்ரியன்ஸ் மூலயமா நான் சொல்லும் போது ஜிங்க், செலீனியம் சொன்ன மாதிரி அதே அளவுக்கு விட்டமின் ஈயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலா சப்ளிமெண்ட் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் டேப்லெட்ஸா எடுக்கலாம். இல்லைன்னா வந்து நிறைய ஃபிஷ் சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ல இருந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். நட்ஸ் சேர்த்துக்கலாம், சீ ஃபுட்ஸ் சேர்த்துக்கலாம், சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கலாம். அண்ட் அகைன் ஜிங்க் அண்ட் செலீனியம், அதுக்கப்புறமா எல் கார்னிடைன் சொன்னேன் இல்லையா, அந்த எல் கார்னிடைன் வந்து பீஃப்ல, ரெட் மீட்ல, சிக்கன், மட்டன், எக்ல எல்லாத்துலயுமே இருக்கு. அது எல்லாமே சூப்ஸாவும் எடுத்துக்கிறது நல்லது, ஃபுட்டாவும் சப்ளிமெண்டா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப பொதுவாவே என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மேல் இன்ஃபர்டிலிட்டி நமக்கு தெரிய வரும்? ஃபர்ஸ்ட் செமன் அனாலிசிஸ், அவங்களோட செமன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுல வந்து நிறைய தெரியும். அந்த கலர் வந்து செமனோட கலர் வந்து எல்லோயிஷா இருந்தா ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லோயிஷா இருக்கும். கிரீன் கலர், அது யூஸ்வலா வந்து ஒயிட் கிரேஷா இருக்கணும். ஒரு விஸ்கஸ் லிக்விட் ஒயிட் கிரேஷா இருக்கிறதுக்கு பதிலா எல்லோயிஷா அந்த ஜாண்டிஸ் ரீசன்ஸ் இருக்கு. கிரீனா இருந்துச்சுன்னா நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளட் ஸ்டெயின்டா இருக்குன்னாலும் அதுவுமே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கலர் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல பார்ப்பாங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, அதோட கவுண்ட் எவ்வளோ இருக்கணும், 15 million மேல கண்டிப்பா இருக்கணும். அதுக்கடுத்து அதோட மொட்டிலிட்டியுமே பார்ப்பாங்க. எவ்வளவு மொட்டிலிட்டி, கண்டிப்பா 32% லைக் நல்ல மொட்டிலிட்டியா இருக்கணும். அது இருந்தாதான் அப்பதான் அது நீந்தி எக் ரீச் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பா இதெல்லாம் முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு அப்டமன் ஸ்கேன், எங்கன்னா பிளாக்கேஜ் இருக்குதா, நான் சொன்ன மாதிரி வாஸ் டிஃபரன்ஸ்ல எல்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம். அண்ட் அகைன் தைராய்டு, ஹைப்போதைராய்டு கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். இப்போ நிறைய மேலுக்கு ஹைப்போதைராய்டு வந்துட்டு இருக்கு. அது கண்டிப்பா growth ஹார்மோன் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அகைன் டெஸ்டோஸ்டெரான் அஃபெக்ட் பண்ணும். அது மூலமா மேல் இன்ஃபர்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்கன்னா உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேலும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். விடைபெறுவது மித்ரா முருகேசன்.